அங்கதான் அங்க வந்து அங்க வந்து இல்ல நீ கவலைப்படாத. உன் கொட்டம் பார்த்து பூவட்டம் பார்த்து கண்விட்டம் பார்த்து தீ பற்றும் காற்று தோல் மச்சம் பார்த்து தேன் மிச்சம் பார்த்து தேன் லட்சம் பார்த்து நடைபழுகிட்டு இணையாய் உன்னை அடைகிறேன் வழிமொழிகிறேன் இங்கே நெஞ்சு நல்லாருங்க இன்பம் இன்றும் இல்லாருங்க எங்கும் பஞ்சம் எல்லாருங்க கொன்றை கொஞ்சம் செல்லாருங்க கிளியே நீ பிரிந்தால் சாகிறேன் நிறகாய் உன் விழியே கேட்கிறேன் ஊழியே உன் உரசல் ஏற்கிறேன் உனக்காய் என் குறைகள் தோற்கிறேன் காற்குழல் கடவையே என்னை எங்கே இழுக்கிறாய் காடக வழியிலே கனவுகள். ஹாய் எவ்ரிபடி. ஹாய் வணக்கம். ஹாய் வணக்கம். அதாவது இந்த பாடலை பாடியதன் மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது, இருந்தாலும் நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க சேனல்லே அதிகமா வியூஸ் பண்ண நாங்க பாட்டு பாடி 2023 சாங்ஸ் ஆஃப் 2023 எங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி போட்டதோட அந்த வீடியோ தான் ஓரளவுக்கு அதிகபட்சம் 250க்கு மேல வியூஸ் போச்சு. ஸோ அதனால சரி ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சீரீஸா ஆக்சுவலா இதை பிளான் இல்லை, நம்ம பிளேலிஸ்ட்ல ஸ்கிப்பபிளா இல்லாத பாடல்கள், ஸ்கிப்பே பண்ண முடியாது அந்த பாட்டு வந்தா, அப்படி இருக்க பாட்டுங்களை வச்சு ஒரு சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா நிறைய பாட்டு இருக்குது. அது மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் அப்படி ஒரு பாட்டு இருக்கு, பார்த்தா அது போயினே இருக்கும். ஸோ அதனால ஒரு மியூசிக் டைரக்டரா பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ அதனால இது ஒரு சீரீஸாக கொண்டு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால என்னுடைய மிக ஃபேவரட்டான இவனோட மிக ஃபேவரட், எனக்கும் பிடிக்கும், ரொம்ப ஃபேவரட்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லாருக்குமே பிடிக்கும். சனா வச்சு தான் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ பண்ண போறோம். ஸோ இந்த பாடலை பற்றி தான் சொல்லுங்க அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, இந்த பாட்டு எதுக்கு எடுத்தோம்? இது வந்து இதுவும் ஒரு ஸ்கிப்பபிளான பாட்டு கிடையாது, இதை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. இந்த பாட்டு வருது அப்படின்னா ஸ்கிப்பே பண்ண முடியாது, ரொம்ப பயங்கரமான ஒரு பாட்டு. ஆனா சோகம் என்னன்னா இது வந்து வட சென்னையில வரக்கூடிய பாட்டு, வட சென்னையில வராது, ஒரு இன்டர்லூட் போர்ஷன் மட்டும்தான் வரும். அது இது இன்னடி மாயாவி அந்த இடத்துல கூட இது வந்திருக்கலாம், எனக்கு ஃபீல் இருந்தது. இன்னடி மாயாவே சூப்பரா தான் இருக்கும், ஆனா இந்த பாட்டு எனக்கு இன்னும் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கும் இந்த பாட்டுல. நல்ல நல்ல பாடல். அதுவும் இந்த பாட்டுல இந்த லைன், நாங்க பாடின லைனு, அதாவது அந்த ஸ்டான்ஸாவா அந்த லைன் வந்து மாதிரி பாட்டு ரொம்ப பிரீஸியா போயிட்டே இருக்கும். கார்குள்ள கடவே எங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கோம், மியூசிக் எல்லாம் நல்லா பொறுமையா போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா அங்க ஒரு ஹை ஒண்ணு வரும், அது சூப்பரா இருக்கும் கேட்க. அது ஒரு EDM மியூசிக் மாதிரி சடனா ஆன் ஸ்டேஜ் பண்றதுக்கு நல்லாவும் இருக்கும். சூப்பரா இருக்கும். அது வந்து சரியான ஒரு பாடல். அதனால இந்த பாட்டை வந்து நாங்க இன்ட்ரோவாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைத்தோம். அடுத்ததா நம்ம பாட போற பாட்டு வந்து மனசுல சூறக்காத்து ஃப்ரம் குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது வந்து எப்படின்னா, அது வந்து பாட்டு வந்து பயங்கர பிரீஸியா இருக்கும், பயங்கர எந்த ஒரு அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாம கேட்கவே ரொம்ப பிரீஸியா இருக்கும். யுகபாரதி எழுதியிருப்பாங்க பாட்டை சூப்பரா. இப்ப நடுவில் ரீல்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு இருந்தது ஒரு, அதனால அந்த ஆக்சுவலா அந்த ரீல்ஸ் நல்லா ஃபேமஸான ரீல்ஸ். அதுல வந்து இது எப்படி விஷுவலைஸ் பண்ண போறாங்க அப்படின்னும் போது அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேஷன் மாதிரி காட்டுவாங்க. சூப்பரா இருக்கும், பாடலும் சூப்பரா இருக்கும். அது எப்படின்னா எப்பயுமே வந்து சில பேர் காம்போ வந்து எப்பயுமே அவுட்புட் பெஸ்டா தான் வரும். எப்படி சொல்றது, பயங்கர மேஜிக்கலா தான் இருக்கும் அந்த பாட்டு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்டோட யூஸும் பயங்கர சூப்பரா இருக்கும். அந்த படமே ஆக்சுவலா ரொம்ப பிலாசபிக்கலா இருக்கும். அந்த படத்துல இந்த பாடல் லைன்ஸ் எல்லாம் பயங்கரமா பிளேட் வெரி குட் ரோல். அது ஒரு மேட்டர் ஒண்ணு இருக்கு, எப்பயுமே எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் இப்போ கரண்ட் ஜென்ல இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா லிரிக்கல் வேல்யூவே இல்ல பாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. ஆனா இந்த பாட்டுல வந்து லிரிக்கல் வேல்யூ பயங்கரமா, சந்தோஷோட முக்காவாசி மெலோடி சாங்ஸ்ல வந்து லிரிக்கல் வேல்யூ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா தானோன்னு ஏதோ எழுதணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. இப்போ முன்னாடி பண்ண கார்குடல் கடவையை கூட லிரிக்கல் வேல்யூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பாட்டா இருக்கட்டும், எந்த பாட்டா இருக்கட்டும், வேர்ட்ஸ் நல்லா தமிழ், அந்த தமிழோட ஃபீல் நமக்கு க்ளீனா தெரியும் வேர்ட்ஸ்ல. கிட்டத்தட்ட ஏதாவது சொல்லணுமா டெக்னிக்கல் ஆக்சுவலி கிட்டத்தட்ட சூப்பரான சாங். கார்ட்ஸ் எப்படி இருக்கு? கார்ட்ஸ் எல்லாமே நம்ம நார்மல் சாங்ஸ் மாதிரி தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. பட் ஆனால் நம்ம சந்தோஷ் நாராயணன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூஸ் எக்கச்சக்கமா போகிறபடி. இதுல வந்து நம்ம இந்த படத்துல வந்து ரொம்ப விளையாடல, சிம்பிளாக போயிருக்காரு இந்த படத்துல. ஏன்னா வந்து இந்த மோட்டிவ் இஸ் த ஃபீல் வந்துருச்சு, மஜாவான ஃபீல். அந்த ஃபீல் இப்ப நான் கொண்டு வரேன்.
வாவென்று சொல்லும் முன்னே வருகின்ற ஞாபகம் கண்ணே உன் சொல்லில் கண்டேன் அறியாத தாய்முகம் ரகசிய யோசனை கொடுக்குதே ரோதனை சொல்லாத ஆசை என்னை சுட சுட காய்ச்சதே பொல்லாத நெஞ்சில் வந்து புது ஒளி பாய்ச்சதே கண்ணிலே இல்லையே காதலும் நெஞ்சமே காதலின் காயகம் மனசுல சூற காத்தே. அவ்வளவுதான். அருமையான பாடல். Nice song. Thank you Santosh Narayan for such songs because when you are down, you are digging the earth to bury yourself. Such songs will uplift your mood. எனக்கெல்லாம் அப்படிதான். எனக்கு அப்படி கிடையாது. அடுத்த சாங் அந்த இடத்துல தான் வருது. அதாவது அடுத்த பாட்டு எப்படின்னா எனக்கு சில இந்த இதை பண்ணலாம் அன்ஸ்கிப்பபிள் சாங்ஸ் அப்படின்ற ஒரு இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தோணுதே தான். நான் பயங்கர லெட் டவுனாக இருந்தேன். பயங்கர மென்டல் பிரேக் டவுன், பிசிக்கல் பிரேக் டவுன், எல்லாம் பிரேக் டவுன்ல வந்து இந்த வாரம் வந்து இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். எல்லாம் சோக பாடல்களாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த சூழ்நிலை. அப்ப வந்து அந்த மைண்ட் இல்ல அது பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா டக்குன்னு வந்து மாயநதி பாட்டு வந்தது. சரி அது வந்து ஒரு ரியூனியன் சாங்கு, அது ஒரு ஃபீல் குட் சாங்கு, அதை கேட்கறதுக்கு மனசு வரல. டக்குனு பாட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மனசு வரல. அப்படியே போய் சரி போ கேட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுல இருந்தா இந்த அன்ஸ்கிப்பபிள் சாங்ஸ். அதாவது நம்ம மைண்ட் செட் என்ன வேணா இருக்கலாம், நம்ம சுச்சுவேஷன் என்ன வேணா இருக்கலாம், அந்த பாட்டை கேட்டா அழுதுகிட்டே பாடி அந்த சாங்க்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம மூட லிஃப்ட் பண்றதுக்கான வாட் எவர் சிச்சுவேஷன், ஏதோ கிறிஸ்டியன் பாட்டு மாதிரி நினைச்சுக்காதீங்க. பட் தென் ஈச் மியூசிக் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. இப்போ அந்த மியூசிக்கோட பொட்டன்ஷியல், அந்த மியூசிக்கோட கேப்பபிலிட்டி நம்மளுடைய மூட வந்து அப்லிஃப்ட் பண்ணும், இல்ல மூட வந்து சோகமாக்கும். நல்லா இருக்கிற மூட ஆக்சுவலி அதுதான் மியூசிக். மியூசிக் என்னது, நம்ம மூட வந்து மாத்துறது, ஒரு ஃபீல் கொண்டு வரதான் மியூசிக். மேனிபுலேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி மியூசிக். வெளியே போயிடாதப்பா. சோ அதனால இப்ப வந்து தவிர்க்க முடியாத பாடல், இது ஒரு தவிர்க்க முடியாத பாட்டு தான் எப்படி பார்த்தாலும். ஏன்னா வந்து மாயநதி வந்து ஸ்டாண்ட் அவுட் அந்த ஆல்பம்லயே. பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் கபாலில, பட் வந்து மாயநதி வந்து இட்ஸ் அந்த டைம்ல சந்தோஷ் நாராயணோட ஒரு ஃபீல் தான். ஏன்னா இதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இப்போ வந்து நியூ ஏஜ் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட பாட்டு சூப்பரா இருக்கு, சவுண்ட் சூப்பரா இருக்கு, ஃபீல் இல்ல. கரெக்ட். இது வந்து ஹாரிஸ் காலத்துல இருந்தே ஆனா இருக்கு. நான் ஹாரிஸோட மிகப்பெரிய ஃபேன். ஹாரிஸ் பாட்காஸ்ட் அடுத்து வரும். ஹாரிஸ் கிட்ட பாட்டு செமையா இருக்கும், சவுண்டிங்லாம் வேற மாதிரி இருக்கும், அடிச்சுக்கவே முடியாது. ஆனா அந்த ஃபீல் மிஸ் ஆகும் நிறைய பாட்டுல. சில பாட்டுல இருக்கும் ஆனா எல்லா பாட்டுலயுமே இருக்காது. ஆனா அது சந்தோஷ் அதையும் கொடுப்பாப்புல, ஃபீலும் பயங்கரமா கொடுப்பாப்புல, அதுல வந்து சவுண்டிங்கும் பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பெர்கஷன் வந்து எதுவும் இருக்காது. லைக் வந்துட்டு ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், பேக்ரவுண்ட்ல ஒரு ரிதமிக் இது மாதிரி போயிட்டே இருக்கும். ரிதமிக் பெர்கஷன் மாதிரி டபுள் பேஸ் சொல்லுவாங்கல்ல, டபுள் பேஸ்ல டக் 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 ஸ்டக் அவுட்ல சூப்பரா போயிருப்பாரு இந்த பாட்டுல. அருமையான பாடல். நல்ல அதுல யூஸ் பண்ண ஸ்ட்ரிங்ஸும் பயங்கரமா இருக்கும். அந்த கிக்கின் ஆகும் அந்த ஸ்ட்ரிங்ஸ். அது என்னது சொன்னா இவன் தான் என்ன சொன்னான், அந்த பேஸ் இல்ல நினைச்சேன். டபுள் பேஸ் ஸ்டக் அவுட்ல சூப்பரா வச்சிருப்பாரு. செமையா இருக்கும். அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். சரியான மேட்டர் அது. சோ எஸ் மாயநதி. ஆனா இப்ப நான் அடிப்பேன். நீர் வழியே மீன்களை போ ஒரு உறவை நான் இழந்தேன். நீ இருந்தும் ஒரு துறவை நான் அடைந்தேன். ஒளி போக்கும் இருளே வாழ்வின் பொருளா, நீ வழி தீர்க்கும் வழியா, வாஞ்சை தரவா மாய நதியின்று மார்பில் வழிதே தூய நரையிலும் காதல் மலருதே. எப்படி இருந்தது? எனக்கு நல்லா இருந்ததுல. அந்த கர்நாடிக் போர்ஷன்லாம் மஜாவா இருந்தது. அடுத்த பாடல் வந்து அடுத்த பாடல் நாங்க போக போறது வந்துட்டு மேகமோவல் ஃப்ரம் மேயாதம்மான். அந்த படத்தோட ஆல்பம் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா மொத்த பாட்டுமே இப்போ நாங்க பாடின எல்லாத்தோட ஆல்பமே சூப்பரா இருக்கும். ஆனா மேயாதம்மான் வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் எல்லாமே இருக்கும் மேயாதம்மான்ல.
அது வந்து ஒரு ப்ரொடியூசரா தான் இருப்பாரு ஆக்சுவலா. ராசாத்தி படத்துல தான் வரும். பாடி ராசாத்தி அது கிடையாது. அது ஒளராதடா. அதான் நல்ல பாட்டு வருமேடா. கம்பல நான் இருந்தா அது ஓகே. அந்த பாட்டு ஆக்சுவலா ப்ரொடியூஸ் தான் பண்ணிருப்பாரு. அது வந்து சந்தோஷ் நாராயணே இப்ப வந்து பேச போறாரு. வெயிட்டிங்ல இருக்கறாரு, முதல்ல வெயிட்டிங்ல இருக்கறாரு. அது எப்படின்னா அது வந்து இது மாதிரி பாட்டு வேணும்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் வந்து அந்த பாட்டை தூக்கிட்டு போயிட்டு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அதுக்கு இந்த பாட்டே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடினவங்களை கூட்டிட்டு வந்து அதை பாட வச்சு நல்லா லைவ் ஆடியோவா எடுத்து ரொம்ப பயங்கர கண்டென்ஸ்டான ரூம்ல இல்லாம லைவா அந்த ஆடியோ எடுத்து அவங்க பாடுறதை எடுத்து அதை இன்ஸ்ட்ருமெண்டலைஸ் பண்ணி அதை ப்ரொடியூஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அந்த பாட்டை அவர் கம்போஸ் பண்ணாங்க. அவர் அது கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம். இன்டர்வியூல ஓப்பனாவே சொல்றாரு. அதான் உண்மையாவது குட் ஹேபிட். இங்க நிறைய பேர் வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டு போகும்போது அங்க வந்து அவர் வந்து கிரெடிட்ஸ் மேட்டர் திருப்பி அவரே மாட்டிக்கிறாரு. அப்படி சந்தோஷ் நாராயணன் சென்ட்ரிக் வீடியோன்றதால வேற வீடியோல அவர் அப்படி ஒரு மேட்டர் இருக்கு. அப்படி ஒரு விஷயம் பண்ணனால தான் இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து தானே ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணி ஒரு நிலைமை இருக்கு. டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இல்ல அவர் பண்ணாரு. சரி ஓகே, அது வேற வீடியோப்பா, அது இங்க கிடையாதுப்பா. சோ அது இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க். இந்த படமே இந்த ஆல்பமே ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க். அது நிறைய பேருக்கு தெரியாது. மேகமோகனும் பிரதீப் குமாரும் சரி சந்தோஷ் நாராயணனும் சரி இது கொலாபரேட்டிவா தான் எல்லா பாட்டுமே பண்ணியிருப்பாங்க. அதையும் வந்து சந்தோஷ் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அது வந்து பயங்கரமா இருக்கும். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதான் சொல்லணும். கம்போசிங் இஸ் நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ நாங்களே 2 பாட்டு பண்ணியிருக்கோம். டியூனு, கிட்டார், கீபோர்டு எல்லாமே வந்து கிவ் அண்ட் டேக் தான். அது நீங்க கிரெடிட் கொடுக்கும்போது ஒழுங்கா கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது. அவனுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, உனக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒர்க்கிங் ப்ராசஸ்னால கிவ் அண்ட் டேக் எடுத்துட்டு அங்க வந்து நம்ம ஸ்டுடியோ நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்து கிரெடிட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் மிஸ் ஆகும். அதுதான் பிரச்சனை. இப்போ கிரெடிட்ஸ் ஒழுங்கா கொடுக்கலன்னா மேபி they would have been doing greater things together. ஆமா, அவங்க பண்ண நல்ல ப்ராஜெக்ட் எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட். அவங்க பண்ணது எல்லாமே பயங்கரமான ப்ராஜெக்ட். சோ கிரெடிட்ஸ் கொடுக்கலனா கிரெடிட்ஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த எந்த இண்டஸ்ட்ரியுமே ஆர்ட்னு வந்துட்டா எல்லாமே கிவ் அண்ட் டேக் தான். கொடுக்குற கான்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்க தகுந்த கிரெடிட் கொடுத்தீங்கன்னா the relationship will grow and the productivity also will grow. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரொடக்டிவிட்டி சிம்பிளா எப்படி வராதுன்னா மியூசிக்ல வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு பிரெயின் இன்வால்வ் ஆகிறத விட 4-5 பிரெயின் உள்ள இன்வால்வ் ஆச்சுன்னா அந்த மியூசிக் வந்து நிச்சயமா சூப்பரா இருக்கும். அதே போலதான் நம்ம ஏன்னா அவங்களோட டேஸ்ட் வந்து வெளிப்படும். 4 டேஸ்ட் மெர்ஜ் ஆச்சுன்னா அவங்க கிரியேஷனே வேற மாதிரி இருக்கும். நான் மட்டும் இல்லாம கிரெடிட்ஸ் கொடுக்கறது மஸ்ட் தான். அந்த கிரெடிட்ஸ் கிடையாது. இல்ல கிரெடிட்ஸ் மஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. கொடுத்துதான் ஆகணும். இல்லனா பேக் ஃபயர் ஆகும். என்னப்பா பண்றீங்க? எங்களுக்கு நார்மலா பாட வராது. அவன் இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க. ஓகே, அடுத்த பாட்டுகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். உங்க ஒரு ஸ்கில்ஸ் என்ன ஃபிங்கரிங் பண்றியா? அது வந்து இன்னொரு மியூசிஷியன் பார்த்தா புரியும், எங்களுக்கு புரியாது. சரி, அடுத்ததாக என்ன பாட்டுன்னா வந்து இதுவும் வந்து ஒரு மாதிரி குரூவியான ஒரு பாட்டு. இது வந்து பயங்கர லவ் எந்துவான ஒரு பாட்டு. கொடி படத்துல இருந்து ஏன் சொல்லடி. ஆக்சுவலா அந்த ஆல்பம் பயங்கரமான ஒரு சூப்பரா இருக்கும். அந்த டைம்ல என்ன பிரச்சனைனா அந்த டைம்ல தான் வந்து அனிருத் வந்து ஒரு அப்கமிங் பண்றாரு. கமர்ஷியல் சினிமாக்கு இதுதான் சவுண்டிங்ன்ற மாதிரி ஒரு பார் ஒன்று செட் பண்ணிடுறாரு.
விஐபியா இருக்கட்டும், கத்தியா இருக்கட்டும், இது கொடியும் பயங்கரமான ஆல்பம், பைரவாவும் பயங்கரமான ஒரு ஆல்பம். பைரவா பத்தி பேச என்ன பிரச்சனைனா கத்திக்கு அப்புறம் பைரவா வருது, விஐபிக்கு அப்புறம் கொடி வருது. அது வந்து ஒரு ஒரு சவுண்ட் வந்து செட் பண்ணிடுறாரு அனிருத் வந்து, கமர்ஷியல் சினிமானா இதான் சவுண்ட் அப்படின்ற மாதிரி. அங்க இருந்து ஒரு வித்தியாசமா வந்து ட்ரை பண்றாப்ல சந்தோஷ். அப்படி ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது, அடி விழுது. இந்த பாட்டுலாம் நல்லாவே இல்லை. அது வந்து கொடி நான் பறக்கிற நேரம் இதுடான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அந்த பாட்டுலாம் பயங்கரமா இருக்கும். அதாவது நீங்க ரொம்ப டவுன் ட்ராடன் இடத்துல இருக்கும்போது ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் விட்டு இறங்கும் போது நான் முதல் பாட்டு போறது அதுதான். கம்பேக் சாங் மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த கம்பேக் சாங்ல கொடி பாருங்கதான என்னுடைய. அதுவும் சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த பேட்டையில 2-3 பாடல் கம்பேக் யூஸ் பண்ணுவேன். அது கொடி தான். இவர் என்ன பண்ணி கம்பேக் பண்ணாரு எங்களுக்கு என்ன பண்ணுங்க, சூப்பரா இருக்கும், நைஸா இருக்கும். இந்த ஆல்பம்ஸ் வந்து டெட்லி அண்டர்ரேட்டட் ஆல்பம்ஸ். அதெல்லாம் பாட்டுகளும் கேளுங்க, பைரவா பாடல்களும் கேளுங்கள். பைரவா பாட்டுங்களாவும் சூப்பரா இருக்கும். அதுல வந்து சம்மந்தமே படத்துக்கு சம்மந்தமே இல்லாம யாரா இவன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் வந்து சூப்பரான பாட்டு. நீ கூட அந்த மாதிரி போடுற. அது ஒரு ஏஸ்தெட்டிக் சென்ஸ்டா. தம்பி அந்த பாட்டை பார்த்தா நீ ஏஸ்தெட்டிக் சென்ஸ்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனா சூப்பரா இருக்கும். அந்த பாட்டல்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆலங்காத்து கர ஆத்தில் நீந்தும் பெற ஒடையிற அள்ளி ஒளருது நித்தோம் காதல வந்து காதுல கத்தோம் பொழங்குற வண்டு புழுங்குது முத்தோம் பூவுல தத்தி தாவுற சத்தம் பொழியுது தேடு புதையிற நாடு அடமர கொட்டுச்சா கனவுல மாட்டி குழம்புற மீனே முடிச்சதும் தப்பிச்சா ஒட்ட கோழி அழகுற என்ன கொத்தி அழகிற விட்டா கொஞ்சம் பொழைக்கிற விடுடி முட்டை போட்டு மனசுல கண்ண தூக்கி எறிகிற திட்டா எட்டி சரறுற ஏன் சொல்லு. அடுத்த பாடல் யோசிட்டீங்களா? அடுத்த பாடல் யோசிக்கல. நான் கடா படம் சொல்றேன். அப்படி பண்ண கூட ரெடி. அது ஒரு மெத்தட். எப்படி இங்க வச்சு இருக்கணும். நெயில்ஸ் ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்க போற பாடலை வந்து என்ன படத்துல இருந்து வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சி படத்துல இருந்து as usual ஒரு அண்டர்ரேட்டட் ஆல்பம். இதுல நிறைய பேர் கேட்பாங்க நினைக்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் கொஞ்சம் அண்டர்ரேட்டடா. அந்த அந்த வானபி மியூசிக் லிசனர்ஸ்க்கு தான் தெரியாம வந்திருக்கும். இதெல்லாம் நைஸ் ஆல்பம். மியூசிக் நல்லா கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த சாங். இதுல வந்து நம்ம ஒரு மாதிரி ப்ளூஸ் வச்சு ப்ளூஸ் நல்லா விளையாடி இருப்பாப்புல. அது மட்டும் இல்லாம என்ன பாட்டுன்னு சொல்லிடுறேன்டா, பாட்டு இல்லனே சொல்லாம ரிதம் சென்ஸ் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சில டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கமர்ஷியல் சாங்ஸை வந்து ஒரு படத்துக்குள்ள புகுத்த பார்ப்பாங்க. ஆனா படத்துக்கே உரித்தான நல்ல சிச்சுவேஷனுக்கு பொறுத்து அந்த மஜாவான பாடல், லிரிக்கல் வேல்யூ யுகபாரதி எழுதிருக்காங்க. யுகபாரதி அதாவது நான் இந்த ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன், இப்போ ஆன் ஸ்கிரீன்ல சொல்றேன். யுகபாரதி பெஸ்ட். அதாவது யுவனுக்கு ஒரு முத்துக்குமார் மாதிரி சந்தோஷ்க்கு ஒரு யுகபாரதி இருந்திருக்காரு. நம்ம போட்ட பாட்டு எல்லாமே ஹிட் தான். அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு என்ன பாட்டை பத்தி பேசுறேன்னே தெரியாம சொல்லாம காத்தெல்லாம் பூமணக்க பாட்டு. ஆக்சுவலா ஒரு ஜிப்சியோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தேசாந்திரி பாட்டும் சரி, இந்த பாட்டும் சரி, ஜிப்சியோட லைஃப் எப்படி இருக்கும், அது எப்படி வந்து இப்படி போகும் அப்படின்றத வந்து ரொம்ப அப்படியே சூப்பரா எழுதியிருப்பாங்க. பாட்டும் கேட்கறதுக்கும் பாட்டு கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி அதே படத்துல கடைசி ஒரு பாடல் வரும், சூப்பர் பாட்டு, பீஸ். அதுவும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சாங். அந்த ஆல்பமையும் கேளுங்க. எல்லா பாட்டையும் பாடிட்டு இருக்க முடியாது, போய் ஆல்பம் கேளுங்க. ஓகே, அந்த பாட்டு நான் தான் பாட போறேன். அதுதான் மெயின் மேட்டர். காத்தெல்லாம் பூ மணக்க, கடல் எல்லாம் மீன் சிரிக்க, ஊத்தாட்டம் மணப்பு உள்ள வந்து பூந்துருச்சு,
பார்க்காத ஜோதி எல்லாம் பார்த்தேனே ஓ மகத்தில் நோக்காம போறதென்ன நிலவே காட்டு 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 கண்ணில் திசைய காட்டு மீட்டு 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 மண்ணில் இசைய மீட்டு ரெண்டு கண்ணுக்குள்ள ரெக்க கட்டுற உன்னை அள்ளி கொண்டா என்ன தங்க நிலவே. நடுவுல 2-3 லைன்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப ப்ளூஸா இருக்கு. பாடு நல்லா தான் இருக்கும், பசங்க விட மாட்டாங்க, நான் பாடுவாங்க. இருந்தாலும் அந்த கடைசியில அந்த 2-3 லைன் பாடி முடிச்சிடுவோம். வேண்டாமே ஊர்கள் வேண்டாமே பேர்கள் வைக்காமல் போவோம் தடயங்களே. 1 2 3 4 காட்டு 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 கண்ணில் திசைய காட்டு மீட்டு 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 மண்ணில் திசைய மீட்டு ரெண்டு கண்ணுக்குள்ள ரெக்க கட்டுற உன்னை அள்ளி கொண்டா என்ன தங்க நிலவே. சூப்பரா பாடிருப்பாரு. அது எப்படின்னா பாடிட்டு பிக்சர் பண்ணிருப்பாரு, சூப்பரா இருக்கும். சந்தோஷ் நாராயணன் வாயில வாசிக்கிறது மட்டும் விடவே மாட்டாப்புல. எல்லா பாட்டும் மேண்டேட்டரியா வந்துரும். இல்ல பட்ஜெட் எல்லாம் இடிச்சிருக்கான். அது எப்படின்னா சந்தோஷ் வந்து வாயில வாசிப்பாரு, அனிருத் வந்து எல்லா பாட்டையும் அவரே பாடிடுவாரு. அவரே பாடுவாரு, மத்த மியூசிக் டைரக்டர் அவரே பாடுவாரு. இப்படி யாரையும் பாட விட மாட்டாங்க. யூனிக்னஸ் வச்சிருக்காங்க. இல்லப்பா நீ கடைசியா சொன்ன நடிப்பு. சரி, அடுத்த பாட்டு வந்து இறுதி சுற்றுல இருந்து ஒரு பாட்டு. இது வந்து டீப் பாடி இருப்பாங்க. ஆக்சுவலா இறுதி சுற்றுல இறுதி சுற்று சொன்னோன்னே நீங்க நிறைய பேர் இது பண்ணிருப்பீங்க. ஆனா நான் அந்த பாட்டு பாட இருக்கும். 2 பாட்டு வந்து டீப் பாடி இருப்பாங்க. 2 பாட்டுமே சூப்பரா இருக்கும். ஒன்னு வந்து ஏ சண்டைக்காரா, இன்னொன்னு வந்து உசுறு நரம்புலனி. உசுறு நரம்புலனி லிட்டரலா வந்து உசுறு நரம்புலனி தான் அப்படிதான் இருக்கும். அந்த லிரிக்கா இருக்கட்டும், டீப் பாடின விதமா இருக்கட்டும், பயங்கரமா இருக்கும். அதே சமயம் ஏ சண்டைக்காராவையும் குறைய சொல்ல முடியாது. ஏ சண்டைக்காரா பயங்கரமா ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து ஒருத்த மேல லவ் வருது அப்படின்றது எப்படி இருக்கும், அது வந்து பாட்டோட ஃபீலாவும் சரி, சினிமாட்டோகிராஃபி வேற மாதிரி இருக்கும், வீடியோகிராஃபி சூப்பரா பண்ணிருப்பாங்க, கோரியோகிராஃபி சூப்பரா இருக்கும். அங்க அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி பண்ணாலும் தப்பாயிடும் அது, ஆனா அப்படி கரெக்டா பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும், லேடி டைரக்டர்ஸ் நைஸா இருக்கும். சோ அப்படி சொல்லிட்டு நம்ம இப்ப 2 பாட்டுல எந்த பாட்டை பாட போறோம், அது பாட்டு பாடும்போது கேளுங்க. மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே தாத தாயின் தனக்கின்ற பால் போல என் காதல் கிடக்கின்றதே காயங்கள் ஆற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுதே தொடுவானம் இன்று நெடுவானமாகி தொடும் நேரம் தொலைவாகுதே கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே ஏப்ரல் ஃபூல். என்ன தீப் பாட்டு பாடுவோம் நினைச்சீங்களா? இதுவும் தீப் பாட்டு தான். அந்த பாட்டு ரெண்டுத்தையும் நீங்க போய் கேட்டுக்கோங்க. அது வேற படம், இது வேற படம். இது வந்து காலால இருந்த பாட்டு. இது வந்து தீயும் பிரதீப் குமாரும் பாடியிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். இந்த பாட்டையும் கேளுங்க, நைஸ். பிரதீப் குமார் மத்தபடி வேற எதுவும் பாடல்கள் நாங்க நிறைய பாடம் விட்டுருக்கோம். இது எங்களோட டேஸ்ட்டுக்கு நல்ல பாடல். எல்லா பாட்டையும் கவர் பண்ண முடியாது சார், உங்களுக்கு வேணா நீங்க போய் கேட்டுக்கோங்க சார். இந்த ஸ்பாட்டிஃபைல எல்லாம் போட்டிருப்பான் கவர், அவனை கேட்க முடியாது காசு கேட்கறான் அப்படின்னு சொன்னா அமேசான் மியூசிக் எதுலயாவது போங்க. சந்தோஷ் நாராயணன் போட்டீங்கன்னா நிறைய பாட்டு மொத்தம் கேளுங்க, எல்லா பாட்டுமே சூப்பரா தான் இருக்கும். சந்தோஷ் நாராயணனை பொறுத்த வரைக்கும் எந்த பாட்டுமே ஏய் நாடா இது அப்படின்ற மாதிரி இருக்காது. கண்டிப்பா வந்து உள்ள ஒரு டெக்னிக்கல் வச்சிருப்பாரு, அதே மாதிரி ஏஸ்தட்டிக் குவாலிட்டி வச்சிருப்பாப்புல, அதே மாதிரி டிஃபரெண்டா அவருக்கே சிக்னேச்சர் வில் பி தி தடயங்கள், வைக்காமல் போகும் தடயங்களே கிடையாது, அவருடைய தடயத்தை வைத்து விட்டே போவார். நல்லா கிரியேட்டிவா பண்ணுவாரு ஆளு அப்படின்னு சொல்லி மை பர்சனல் ஃபேவரட். That is why we are making this video first. எனக்கும் பிடிக்கும். யாருக்குமே சந்தோஷம் பிடிக்காதுன்னு சொல்றவங்க யார் இருப்பாங்களா எனக்கு தெரியல, எல்லாருக்குமே சந்தோஷம் பிடிக்கும். பட் நான் பர்சனல் ஃபேவரட் ஹாரிஸ் அண்ட் யுவன் அடுத்து வருவாங்க, தொடர்ந்து வருவாங்க. யுவன் இப்போதைக்கு பண்ணானா, யுவனுக்கு பண்ணா கொஞ்சம் யுவன் கொஞ்சம் எல்லாம் அண்ணில ஆளுங்க தான், அண்ணன் கொஞ்சம் தலைமறை அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு யுவன் பண்ணுவோம். அடுத்து யுவனா ஹாரிஸா அப்படின்றது நான் இன்னும் முடிவு பண்ணல, முடிவு பண்ண சொல்றோம். நீங்க கூட சொல்லலாம். நீங்க கூட சொல்லுங்க. அடுத்து வந்து
வரும். தொடர்ந்து இன்னும் இந்த சீரிஸ் வந்து முடிகிற வரைக்கும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஸ்பெஷல்ஸ் வந்து இது மாதிரி பாடுவோம். இது ஒரு பார்ட்டா ஒரு மாதிரி தெரியல, போயினே இருக்கு. ஆமா, 2 பார்ட்டா வந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதோட முடிச்சுக்கிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.